Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இட்லி மாவை ஒரு வாரத்துக்கு மேலே வச்சிருந்தாலும் எப்படி புளிக்காம வச்சிருக்கலாம்ன்ற டிப் தான் பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அரைக்கும்போது இந்த ரேஷியோல நம்ம அரிசியும் உளுந்தும் போட்டோம்னா மாவு அதிகமாக புளிக்காது. அது என்னன்னா 5 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு குறைஞ்சது 3 மணி நேரமா வச்சு நல்லா ஊறி இருக்கணும். 3 மணி நேரம் கழிச்சு நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரை நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும். அதாவது ஒரு 2 தடவையாச்சும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்போ தான் மாவு சீக்கிரம் புளிக்காமல் இருக்கும். கிரைண்டர் க்ளீன் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது நம்ம அடிக்கடி கிரைண்டரில் அதாவது மாவில் கை விட வேண்டாம். கைக்கு பதிலாக நீங்கள் ஒரு மரக்கரண்டியோ இல்லாட்டி பிளாஸ்டிக் கரண்டியோ பயன்படுத்திக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா தெளித்து அரைச்சிக்கோங்க. உளுந்து நல்லா அரைப்பட்டுட்ட பிறகு அதை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரம் புளிக்காமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதனால் பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணிக்கோங்க. உளுந்து மாவு ஃபுல்லாக எடுத்துட்ட பிறகு நம்ம அடுத்து அரிசி போட்டு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி தான் அரிசி மாவு அரைக்கும் போதும் நம்ம கைகளை அதிகமாக பயன்படுத்தாமல் கரண்டியை வச்சு மாவை தள்ளி விட்டுக்கலாம். இப்போ அரிசி நல்லா அரைப்பட்ட பிறகு நம்ம இதுலேயே அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உளுந்து மாவை அரிசி மாவோடு சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கிரைண்டரை ஓட விட்டுட்டோம்னா 2 மாவுமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அடுத்து நம்ம இதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். மாவு கிரைண்டர்லேருந்து பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மாற்றும் போது பார்த்திங்கன்னா கைகளை பயன்படுத்தாமல் அப்படியே நீங்கள் ஒரு கரண்டியால் தள்ளிக்கலாம். இது மொத்த மாவுமே இந்த மாதிரி பண்ண முடியாது. ஓரளவுக்கு தள்ளிட்ட பிறகு இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். மீதமுள்ள கிரைண்டரில் இருக்கக்கூடிய மாவு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதோட உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா புளிக்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி மொத்த மாவுமே நம்ம உப்பு போட்டு கரைச்சிடாமல் தேவையான மாவு மட்டும் வெளியில் வச்சு உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிடலாம். தேவையில்லாத மாவு மறுநாளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாவெல்லாம் உப்பு போடாமல் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தேவைப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சாலே போதும், மாவு புளிச்சிடும். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு வாரம் வரைக்கும் மாவு ஃப்ரெஷ்ஷாகவே புளிக்காமலே இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் இட்லி மாவு ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் மாவு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை தவிர பார்த்திங்கன்னா வெற்றிலையை காம்பு எடுக்காமல் மாவில் தலைகீழ போட்டு வச்சுருந்தாலும் மாவு சீக்கிரம் புளிக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழை இலையும் இதே மாதிரி தலைகீழ மாவில் போட்டு வச்சுருந்தோன்னா மாவு சீக்கிரம் புளிக்காதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு மாவு புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.